الحمد لله رب العالمين نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الحكيم في الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقول سبحانه وتعالى في كتابه الحكيم يا أيها الذين آمنوا صدق الله العلي العظيم. عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلاة من كن فيه وجد حلاوة الإيمان من كان الله ورسوله أحب إليه مما سواهما ومن أحب عبدا لا يحبه إلا لله عز وجل ومن يكره أن يعود في الكفر بعد إذا نقذه الله منه كما يكره أن يلقي في النار أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைக்கும் நம்மை படைத்து வருவாளர் والله الله جل شانه وتعالى علم من يرضاه صلاة سلام وبهما صلى الله عليه وسلم على மீதும் அன்னாருடைய உணவுகளை பின்பற்றிய அனைத்து நல்லோர்களின் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கும் தினத்தில் சிறந்த நாளால் இந்த ஜும்ஆ தினத்தன்று நபிவாசலை நோக்கி வர வந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள் சகோதரர்கள் இன்னமும் குறிப்பாக வீரர்களிலே இறை இல்லங்களிலே காத்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெண்மணிகள் சகோதர சகோதரிகளுக்கு உண்டான அனைத்து உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் என அத்துணை மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து நலவுகளும் உறவுகள் என்று துஆ செய்வனாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையெல்லாம் ஒரு சிறந்த மாதத்திலே ஒரு சிறந்த தினத்திலே அவனுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாசலிலே அவனை தொழுவதற்காக அவனை துதிப்பதற்காக இஸ்லாம் ஈமான் யகீன் தவக்குல் தக்வா போன்ற இறைவனுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் இன்னமும் புதுப்பிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த தருணத்திலே நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில இடங்களிலே நாம் மகத்துவம் மிக்க ரமதானை நாம் அடையவிருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல முறையிலே தொழுது நோன்பு வைத்து சகலவிதமான நல்ல பாக்கியங்களை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இன்னமும் குறிப்பாக நாம் இறைவனிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் என்றென்றும் எனக்கு நீ நலவாக ஆக்கித்தா என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணையமானவர்களே, சமீபத்திலே எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை தாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். என்னுடைய உள்ளம் ஒன்றை மட்டும்தான் பிரிந்திருந்தது. என்னவென்று கேட்டால், ஐங்கால தொழுகையை நாம் தொலை வைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றிருந்தோம். அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம் இன்னும் இருந்தது. இன்னும் ஈமானியத்துவம் என்பது இன்னமும் அல்லாஹ் எனக்கு மெருகூட்டு தந்தார். ஈமான் என்பது என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் புரிவைக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து விடுகிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை தரான்னு சொன்னா, அந்த சோதனையில் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவன் ஒன்று அவனை இழப்பவிருக்கிறது. அவன் உடல் சார்ந்த உயிர் சார்ந்த உறவைகள் சார்ந்த விஷயங்களை அவன் இழக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை அவன் விளங்கிக் கொள்ளுகிறான்.
நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், ராகத்தா இருக்கிறோம்னு சொன்னா அப்ப நமக்கு அல்லாஹ்வை பத்தி நமக்கு என்னங்க சிந்தனை வர்றது இல்லை. ஐவேளை தொழுகிறோம், அப்ப நமக்கு தொழுகையினுடைய விஷயத்துல நமக்கு எப்படி தோணுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு யோசனை வரும், எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை வரும். ஆனால் அல்லாஹ் அதிலே சோதனை ஏற்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன சஞ்சலம் இருக்கிறது, அல்லாஹ் உண்மையிலேயே அதை என்ன செய்துவிட்டான், உணர்த்தி காட்டு விட்டான். அப்ப கண்ணியமானவர்களே, கிடைத்திருக்கிற அருள் பொருட்களை, அந்த சலாஹியத்துகளை, ஆரோக்கியங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களால பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால நடக்க முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள், நடங்க, நல்ல நடங்க. உங்களால் நடப்பதற்குண்டான சூழ்நிலையை ஒரு தினம் அல்லாஹ் முடக்கி விடுவாரையானால் அப்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் நடப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்து என்று. அதுபோன்றுதான் தொழுகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் சுஜூது செய்ய வைத்திருக்கிறான், ருக்கூஅ் செய்ய வைத்திருக்கிறான், அவனை மடக்கி தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த நியமத்தை நாம் இழக்கும் போது நமக்கு புரிகிறது, உண்மையிலேயே நமக்கு ரப்பல் ஆலமீன் தந்த நியமத்து இருக்கிறது, அது அலாதியானது. மதிப்பு என்பது அதனுடைய விஷயத்தில் நாம் ஈடுபடுத்தினோம் என்றால் அது மதிப்பில்ல, அல்லாதவை என்று நாம் என்ன செய்துவிட முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில விஷயங்கள் நாம் இந்த ஜும்ஆவிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நாம் ஈமான் சம்பந்தமாக நாம் என்ன செய்கிறோம், கண்டிப்பாக பேச இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஈமான் என்றால் என்ன? ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே, பெருமானார் அவர்களிடத்திலே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நல் ஈமான், ஈமான்னா என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி? ஈமான் கொள்வது, அவன்தான் ஒரே இறைவன், அவனை என்று வேறு ஒருவனும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்ல என்று என் உள்ளம் நல்ல முறையில், உறுதியான முறையில் நம்புவது. அவன் படைத்திருக்கிற அந்த சராசரங்கள், அவன் வைத்திருக்கிற எல்லா விதமான படைப்புகளும் அவன் மட்டுமே உருவாக்கக்கூடியவன், அவன் மட்டுமே அதை அளிக்கக்கூடியவன், என்னால் எதுவும் இல்லை என்று உறுதியாக நாம் என்ன செய்வது, நம்புவது. இதுதான் முதல் ஈமான் என்பதை சொல்லிவிட்டு இரண்டாவது சொன்னார்கள் மலக்குமார்களை நாம் ஈமான் கொள்வது. மலக்குமார்கள் இருக்கிறார்களே, நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள் என்றாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில நபிமார்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை கண்ணுக்கு முன் தெரிய வைத்தார். அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்ன செய்து விட்டார்கள், கண்ணால் பார்த்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், அவர்களிடத்தில் பேசியிருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஹதீஸுகளின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்றாலும் சாதாரணமான மனிதர்கள் மலாயிக்குமார்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரண நேரத்தில் என்ன செய்து விடுவான், ஏற்படுத்தி விடுவான். அந்த நேரத்தில் நாம் மலக்குல் மௌத்தை காண்போம், நம்மிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய முன்கர் நக்கீரை பார்ப்போம். இன்னும் பல மலக்குகளை நாம் என்ன செய்வோம், கண்கூடாக நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், பார்க்கிறோம். என்றாலும் கூட நாம் மலக்குமார்களின் மீது நாம் அபரிவிதமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருப்பது உண்மை என்று நாம் நம்புவது. மூணாவதா பாத்தீங்கன்னா கிதாபுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாந்தர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனித சமூகம் இருக்கிறது, கெட்டவைகளை விட்டும் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல தடயத்திற்கு அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில ரசூல்மார்களுக்கு, ஒரு சில நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதங்களை தந்தான், சுஹுஃபுகள், ஏடுகளை தந்தான். இப்படி நாம் பார்க்கக்கூடிய அந்த வேதங்களிலே 4 வேதங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் தெரிந்திருக்கிறோம். நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 4 வேதங்களை பற்றி என்ன செய்திருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஸபூர் வேதம், இன்ஜீல் வேதம்,
தௌராத் வேதம், அல் குர்ஆன், அல் ஃபுர்கான் என்று அழைக்கக்கூடிய நம் சமூகத்திற்கு வெறும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நூறாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன், இந்த 4 வேதத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், இருக்கிறது. ஒரு கிதாபு ஹக்குன், இந்த 4 வேதங்களும் இருப்பது என்பது உண்மை என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்புவது நம்முடைய ஈமானாக இருக்கிறது. 4வதாக ரசூல் ஹக்குன், நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஹதரத்துனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உலகத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திலே மனிதனை சீர் செய்வதற்காகவும் மனிதன் மனிதனாக மட்டும் அல்லாமல் அவன் ஒரு புனிதனாக வாழ வேண்டும் என்பதற்குண்டான வாழ்க்கையை வழிமுறையாக வாழ்ந்து காட்டியவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களையும் நம்புவது இருக்கிறது, அது நம்முடைய ஈமானாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலக பந்து இருக்கிறது, என்றாவது ஒரு நாள் அது அழிக்கப்படக்கூடிய இருப்பது என்பது உண்மையான ஒரு விஷயம். நாம் எல்லாம் மாட மாளிகையாக கட்டி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் வருடாவிடத்திற்கு பல வீடுகளை என்ன செய்திருக்கிறோம்? பார்க்கிறோம், அவைகளிலே வாழ்கிறோம், வளருகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த எல்லா விதமான விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு என்பது இருக்கிறது. அந்த முடிவுதான் கியாமத் நாள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த கியாமத்தின் போது முஃமின்களுக்கு மட்டும்தான் வெற்றி, காஃபிரீன்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எல்லாம் தோல்வியுற்று வருவார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான செய்திகளை நமக்கு புரிய வைப்பதுதான் கியாமத் நாள். அந்த கியாமத்தை நம்புவது நம்மின் மீது உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே கியாமத் என்பது மிக விரைவிலே நடைபெறக்கூடிய, மிக விரைவிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நாளை நாம் எதிர்பார்த்த வண்ணமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக விதி கலாகதிர். இந்த கலாகதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்புவது நன்மை மீது அவசியமாக இருக்கிறது. இதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது. என்ன சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு விதித்து விட்டால் ஒரு விஷயத்தை, அது நல்லதோ அது கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு இதுதான் நாடி இருக்கிறான், அல்லாஹ் எழுதுறது நடந்திருக்குது, அவ்வளவுதான். அல்லாஹ் எழுதுவது நடந்திருக்குது, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் அல்ல. என்றாலும் கூட விதியிலே ஒரு சில விடயங்களை நாம் மாற்றிவிட முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய துஆக்களின் மூலமாக முடியும் என்பதை அகிலத்தினுடைய அருட்கொடையாம் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? சொல்லித் தந்திருக்கிறார்கள். நம்ம துஆ செய்யணும். நம்ம மனதில் நம்பிக்கையோடு போகிற அந்த துஆ நம்முடைய விதிகளிலே ஒரு சில விஷயங்களை மாற்றுவதற்குண்டான சக்திகள் இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்காங்க, நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நடக்கிறது நடந்துதான் தீரும். அது நடப்பது என்பது அல்லாஹ் நாடியது, அல்லாஹ் நாடாதது என்று ஒன்றுமல்ல. எல்லாவும் அல்லாஹ் நாடியது, அவன் நாடியது கண்டிப்பாக இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை நாம் முழுமையாக நாம் எட்டிக் கொள்வது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கொள்ள வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு, நமக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. ஈமான்னா என்ன அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் தாண்டி கண்ணியமானவர்களே, இதனுடைய சுவை, ஒரு மனிதன் ஈமானினுடைய சுவையை என்ன செய்ய வேண்டும்? சுவைத்து பார்க்க வேண்டும். ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை பார்த்தா மட்டும் போதுமா? நமக்கு ரசூலா சொல்லிட்டாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாம்பழமோ ஒரு கொய்யாக்கனியோ ஒரு ஆப்பிளோ இருக்குது, இதுதான் ஆப்பிள், இதுதான் இந்த கனி இந்த கனின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தா மட்டும் போதுமா? அதை சுவைக்கணும் அல்லவா? அதை சுவைச்சு பார்க்கணும் அல்லவா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே நமக்கு ஒரு ஹதீஸை தர்றாங்க. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஸலாஸன், மூன்று விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். இந்த 3 விஷயங்கள் இருக்கிறது, இது எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் அந்த 3 தன்மைகளை பெறக்கூடியவர் இருக்கிறார் அல்லவா, அவர் ஈமானினுடைய சுவையை சுவைத்துவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். சொல்லப்படக்கூடிய 3 விஷயங்கள். அந்த 3 தன்மைகள், இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதர் பெற்றுக்கொண்டார், உண்மையிலேயே அவர் அதை என்ன செய்து கொண்டார்? ஆக்கிக் கொண்டார் என்று சொன்னால்
அவர் ஈமானினுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல முதலாவது மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹுவும் அவனுடைய தூதுவரையும் ஒருவர் மற்றொருவரை நேசிப்பதை விட அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பது. நம்ம அல்லாஹுவையும் ரசூலையும் மற்றவங்களை காட்டிலும் அல்லாஹ் ரசூலை நம்ம நேசிக்கணும். நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நம்ம வைக்கக்கூடிய நேசர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று நாம் பட்டியலிடுவோமே. நமக்கு நம்முடைய தாய் என்பவள் மிக நேசத்திற்குரியவள், நம்முடைய தந்தை என்பவர் நேசத்திற்குரியவர், நம்முடைய மனைவி என்பவள் நமக்கு நேசத்திற்குரியவள், நம் குழந்தை குட்டிகள் என்பவர்கள் நமக்கு நேசத்திற்குரியவர்கள், நாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அவைகளும் நம் நேசத்திற்குரியவர்கள், நம்முடைய வாகனம் நம்முடைய நேசத்திற்குரியவர்கள், நம்முடைய வீடு நம்முடைய இருப்பிடம் இவைகள் நம் நேசத்திற்குரியவர்கள். இப்படி நம் நேசத்திற்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம பட்டியலிட்டலாம். இப்ப பட்டியலிட்ட பட்டியலில் இவைகளையெல்லாம் தாண்டி நாம் எதை நேசிக்க வேண்டும்? அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவையும் ரசூலையும் நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பது எப்படி? அல்லாஹுவை நேசிப்பது என்பது எப்படி? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் முதலில் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்தை முதல்ல நினைச்சு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிருங்க? நேசம் வந்துடும். நம்ம தாயை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? 10 மாத காலங்கள் பெற்றெடுத்திருக்கிறாள், இரத்தத்தை பாலாக ஊட்டி இருக்கிறாள். நாம் அல்லும் பகலும் தூங்க வேண்டும் என்பதற்காக, நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் தூக்கத்தை துளைத்திருக்கிறாள். நம்முடைய உடல் நலங்கள் அழகாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் தன்னுடைய உணவை சீர்படுத்தி கொண்டிருக்கிறாள். இப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணுதுங்க? தாயின் மீது நேசம் வருகிறது. இவ்வளவு தியாக செஞ்ச என்னுடைய தாயை நான் நேசிக்கிறேங்கிறப்பத்தான் நமக்கு நேசம் வருது. அப்ப அல்லாஹ் நம்ம நேசிக்கணும்னா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த நியமத்தை யோசிச்சு பார்ப்போமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே நான் சொல்லக்கூடிய நேசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தினுடைய ஆக சிறந்த ஒரு படி என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் சொல்லி காமிக்கிறான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி காமிக்கிறான். தாவூதே, நாம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய வெகுமதிகள் ஒன்றை தாங்கள் கூறுங்களேன் என்று சொல்லப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கள, யா அல்லாஹ், எத்தனையோ நியாமத்தை நீ படைச்சிருக்க, ஒன்று ரெண்டா? இந்த உலகமே நியாமத்து தான். இந்த உலகமே நியாமத்துங்கிறப்ப அதுக்கு உள்ள இருக்குது இல்ல, அது எவ்வளவு எல்லாமே நியாமத்து தான். அப்படிங்கிறப்ப நான் எதை நான் சொல்றதுன்னு எனக்கு மட்டுப்படல ரப்பே, எதை நீ சொல்றங்கிறத தெளிவுபடுத்தித்தா அப்படின்னு கேட்கிறப்ப அல்லாஹ் சொன்னான், தனஃபஸ், நீங்கள் மூச்சு இழுத்து விடுவது இருக்கிறது, இதுதான் ஆக சிறந்த நியாமத்து என்று அல்லாஹ் சொல்லி காமித்தான். சமீபத்தில் கொரோனாலாம் வந்துருச்சு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூச்சு விடவே முடியாது, நுகரவும் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூச்சை என்ன செஞ்சிருக்கிறான்? நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே மறைச்சிட்டு இருந்தோம். என்னங்க, இயற்கை சுவாசம் தான் இந்த உடலுக்கு, இந்த மனிதனுக்கு உடலுக்கு முக்கியம். ஆரோக்கியம் அவைகள் எல்லாம் பரிபூர்ணமா வேணும்னு சொன்னா மாஸ்க் போட்டு மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் அல்ல. அல்லாஹ் நாடுனா அந்த நோய் வந்துடும், அல்லாஹ் நாடனா அந்த நோய் நமக்கு கிடையாது. அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? மாஸ்க் போட்டோ கர்ச்சீஃபோ போட்டோ மூடிட்டு நம்ம போனோம்னா, உண்மையிலே நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றேன், நான் மாஸ்க் போட்டதே கம்மி தான். ஏன்னா நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா எங்கேயாவது போனா போலீஸு கேட்பாங்கன்னு தான் நம்ம டக்குன்னு எடுத்து மாட்டுறோம். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறப்ப நம்ம 4 பேர் இருப்போம், 5 பேர் இருப்போம், 8 பேர் இருக்கிற குடும்பமெல்லாம் இருக்கு. எங்க குடும்பம்லாம் 10-15 பேர் இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம், ஒன்னா போவோம், ஒன்னா சாப்பிடுவோம், சமைப்போம், எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டே உட்கார்றது கிடையாது. இப்ப விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதுதான் நம்ம அதை மறைச்சு அதை நம்ம லாக் பண்ணி நம்ம மூக்க லாக் பண்ணோம்னா எந்த பிரயோஜனமும் அல்ல. அதன் மூலமாக என்ன நமக்கு பிரச்சனைன்னு சொன்னா, உடல்ல இருக்கிற எல்லா வியாதிகளும் வரும். இப்ப சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் சொன்னாரு, ஹெட்போன் நிறைய போட்டு நிறைய கேட்பேன், பாடல்கள்லாம் கேட்பேன், அதனுடைய விளைவு பாருங்களேன், காதுல ஏதோ ஒரு கட்டி ஜவ்வு இருந்துருச்சா இல்ல கட்டியான்னு தெரியல, காது ஆபரேஷன் போற அளவுக்கு ஆயிடுச்சு.
அப்ப காத்து என்பது இருக்கிறதே, உள்ள இருக்கிற கெட்ட காத்துக்கள் வெளியே வரணும். அதுக்குத்தான் அல்ல துவாரங்களுக்கு வந்திருக்கிறான். மூக்குக்கு 2 துவாரம், காதுக்கு 2 துவாரம், வாய்க்கு 1 துவாரம். எதுக்கு இந்த துவாரத்தை தந்திருக்கிறான்னா, உள்ள இருக்கக்கூடிய ஷர்ரூர் தலாஃபஸ் என்னங்க, இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட காத்து நம்ம முதல்ல வெளியேற்றும். அப்பதான் நல்ல காத்து உள்ள வர்றப்பதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா உடல்ல என்னங்க ஆரோக்கியமே இருக்காது. இப்ப மாஸ்க் போட்டவங்க தான் அதிக பேர் மூத்தா இருக்கிறாங்கன்னு கூட ஒரு சில பட்டியல நமக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. ஏன்னா நம்ம போட்டு இருக்கிறப்ப அந்த மாஸ்கினுடைய அந்த இது காத்து இருக்குது அல்லவா, சரிவர நம்முடைய கெட்ட காத்துக்களை வெளியேற்றத்தான் உள்ள போற நல்ல காத்து நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் எப்படிங்க, நம்முடைய உள்ள இருக்கிற ஆர்கன்ஸையும் நாங்க புதுமையா வச்சிருக்கோம். எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க யோசிக்கணுமா அல்லவா? அப்ப கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், மனிதனுக்கு நான் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் அதுதான் தனஃபஸ். அவன் மூச்சு இழுத்து மூச்சு விடும். எத்தனை பேர் ஆக்சிஜன் சிலிண்டர்ல இன்னைக்கு பார்க்கிறோம், எவ்வளவோ செலவு பண்றாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, பூமியில ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆக்சிஜனே இல்லைன்னா நம்மளுடைய கதி என்ன ஆகும்? இந்த உலகத்தினுடைய கதி தான் என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது, உலகமே அழிஞ்சிடும். அல்லாஹ் சொன்னான், தாவூதே, இந்த மூச்சு விட்டு இருக்கிறது இதுதான் உலகத்திலே சிறந்த நிஅமத். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏழைகள் இருக்கிறார்கள், பணக்காரர் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூச்சு என்ற ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த உலகத்திலே மனிதனுடைய இயல்பு என்பது இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த நியமத்தை இங்க நினைச்சு பாருங்க, நம்மளை எவ்வளவு அல்லாஹ் சிறப்பா வச்சிருக்கிறோம். 2020 கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே இருந்துச்சு, அப்படியே மாஸ்க் போட்டிருந்தோம், நம்மளால முடியாதுதான், நம்ம அவ்வளவு அவஸ்தப்பட்டோம். ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் மறு ஒரு சுழற்சியை தந்து இப்பெல்லாம் நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கோம் பாருங்க. இப்ப இந்த நிலைமையை நினைக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு? அப்ப இதில் நீங்க நினைச்சு பாருங்க. முதல்ல இரண்டாவது விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் உணவளிக்கிறான். உணவளிப்பு என்பது இருக்கிறது சர்வசாதாரணமான விஷயமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வளர்ந்து வாலிபம் அடையும் வரைக்கும் நமக்கு அல்லாஹ் அவனுடைய பராமரிப்பிலேயே வைத்திருக்கிறான். அந்த ஒரு நியமத்தை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி பிறந்தோம், எப்படி நம்மளை அல்லாஹ் வளர்த்தான், எப்படி அல்லாஹ் நமக்கு வாலிபத்தை தந்தான், அல்லாஹ் வாலிபம் வரைக்கும் அல்லாஹ் நம்ம எந்தெந்த விஷயத்தில நம்ம ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப அல்லாஹ் மீது ஒரு காதல் ஏற்படுகிறது, அல்லாஹ்வின் மீது ஒரு நேசம் ஏற்படுகிறது. அவனை துதிப்பதற்குண்டான ஒரு மறு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நேசியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேமாத்துகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை நடக்க வைத்திருக்கிறான், நம்முடைய அண்ட சராசர நம்முடைய கைகளை என்ன செய்திருக்கிறான், அசைக்க வைத்திருக்கிறான். எவ்வளவு நியமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் நம்ம நேசிக்கிறப்ப, அல்லாஹ்வை நேசிக்கிறப்ப அவன் மீது வரக்கூடிய அன்பின் வெளிப்பாடாகத்தான் அவனை நம்ம தொழுவோம், அவனை நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்ப ஈமான் நம்முடைய உள்ளமாகிறது, ஆட்கொண்டு விட்டது, அந்த சுவையை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வை நேசித்து விட்டோம் என்று சொன்னாலேயே போதும், அவனுக்காக நம்ம ஆயிடுவோம். நபிமார்கள் அப்படித்தானே இருந்தாங்க, அல்லாஹ்வை நேசிச்சாங்க, முழுமையா நம்பினாங்க. மூசாவே, ஃபிரௌன் வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் தான் வந்தானே, அவ்வளவுதான் அப்படின்னாங்க. யாருங்க? பனி இஸ்ரவேல் சமுதாயம். மூசா நபி எந்த கவலையுமே படல. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதுதான், இந்த ஒரு அன்பு நமக்கு வரணும், இந்த ஒரு நேசம் நம்ம இடத்திலே வரணும், இந்த ஒரு காதலுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் போதும். வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. யாரு நம்மளை விட்டு பிரிந்தாலும் சரி, நம்மளை விட்டு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்தாலும் சரி, நம் மனைவி விட்டு போனாலும் சரி, நம் தாய் விட்டு போனாலும் சரி, நம் தந்தை விட்டு போனாலும் சரி, நம் மகன் நம்மை விட்டு போனாலும் சரி, வயோதிகத்தில் இன்னைக்கு நடக்கிற பெரிய விஷயம், வளர்த்த மகன் தன்னை விட்டு போகிறான், தனிக்கூடத்தனமாகிறான், தன்னை வெறுக்கிறான், தன்னை அநாத ஆசிரமத்திலே விடுகிறான். அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறப்ப எந்த ஒரு கவலையுமே நமக்கு இருக்காது. ஏன்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் என்னோட இருக்கு, நான் ஏன் கவலைப்படுறேன்? அவன் இல்லாமல் தான் நான் வாழ்ந்தேன், அவன் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு யக்கீன் வந்துவிடும்.
மகனை வச்சா நம்ம வாழ்ந்தோம் அல்ல. அந்த பாசம், மகன் மீது வைத்திருக்கிற பாசம் தான் நம்ம என்ன செய்கிறது, வதைக்கிறது. அதனாலதான் நம்ம அவனோட இருக்கணுங்கிறோம். ஆனா அவன் இல்லாததற்கு முன்பாகவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், நம்ம வளர்ந்திருக்கிறோம், சாப்பிட்டிருக்கிறோம். இப்ப கண்ணியமானவர்களே, அந்த நேசம் ஒன்றுதான் நம்மை ஆட்படுத்துகிறது, சோதனைக்கு உண்டுபடுத்துகிறது. அப்ப நம்ம இறைவனின் மீது வைக்கக்கூடிய நேசம் நம்மை ஆட்டோமேட்டிக்காக நம்மை துணை வைத்துவிடும், நம்மை நோன்பு வைத்துவிடும், எல்லா விதமான நல்லறங்களையும் நாம் செய்து விடுவோம். அந்த ஒரு யக்கீன், ஈமான், அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வேணும். அந்த ஒரு யக்கீன் இருந்துட்டாலே நம்முடைய உள்ளம் அவ்வளவு அற்புதமாக ஆகிவிடும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவனே தரணும், அவனே நமக்கு தரணும். ஏன்னா அவனுடைய இது இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. உன் சைடா நம்ம லவ் பண்ண முடியுமா அல்லாஹ்வை? உன் சைடா நம்ம இருக்க முடியுமா? பார்க்கிறோம், பிப்ரவரி 14 நம்ம பார்க்கிறோம், பல இளைஞர்களுடைய கரங்களிலே ரோஜாவினுடைய இதழ்கள் பறக்க தன் காதலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பேருந்து நிலையங்களிலேயும் ரயில் நிலையங்களிலேயும் தவமிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பதாக அபூதர் அல் கிஃபாரி, அலி இப்னு அபி தாலிப் போன்ற எண்ணற்ற நபி தோழர்கள் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் என்று தவம் இருந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சஹாபாக்களை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஆக்கி தந்திருக்கிறார். தியாகம், எதுக்குமே அவங்க எதையுமே நேசிச்சது அல்ல, அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ் ரசூல் வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. எந்த ஒரு பாவமும் அவருடைய கரங்களை தாண்டி நடக்கல, அவருடைய நினைவை தாண்டி போகல. பாவம் செய்யணும்னு அவங்களுக்கு நினைப்பு இருக்கிறப்பெல்லாம் ஒரே ஒரு பயம்தான், அல்லாஹ்வின் சம்பந்தப்பட்ட ஆயத்தை இறக்கிவிட்டான், அல்லாஹ்வினை வெறுத்து விட்டான். அந்த ஒரு இதுதான். அதனால தான் இன்னைக்கு அவங்க பேசப்படுறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கும், அல்லாஹும் அவர்களை பொருந்திக்கும். இதுதான் இந்த சர்டிபிகேட், ஒரே ஒரு சர்டிபிகேட் போதும், 2 உலகத்துக்குமே நமக்கு போதுமான ஒரு சர்டிபிகேட். என்னங்க, நல்லவன்ற சர்டிபிகேட் இல்ல, அல்லாஹ் பொருத்தம் ஆகிவிட்டான்ற சர்டிபிகேட் போதும். ஒரு பெண்மணி எப்படித்தான் விபச்சாரியாக ஆகி தன்னுடைய கற்பத்தோடு வருகிறாள், ரசூல்லாட்ட வர்றான், ரசூலல்லா நான் தவறு செய்து விட்டேன், நான் விபச்சாரியாக ஆகிவிட்டேன். அம்மா தலீல், என்ன தலீல் அதுக்கு இருக்குது? இதான் இந்த இருக்கு, என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை. அப்படியா, போய் பெத்துட்டு வா, பெற்று அந்த குழந்தைய ஒரு வழியிட்ட ஒப்படைச்சிட்டு வா. தன்னுடைய தந்தையோடு சென்றால், பெற்றெடுத்துட்டு கொடுத்துட்டு திருப்பி ரசூல்லா சமூகத்துக்கு வருகிறாள். தண்டனை நிறைவேற்றப்பட்டது, கல்லால் அடித்து கொல்லப்பட்டால், கல்லால் அடித்து கொல்லப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படைப்பட்டாளங்கள் எல்லாம் கையில கிடைக்கிறதெல்லாம் ஏற்று இருந்தாங்க. அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகத்தினுடைய கொம்போ மாட்டுடைய கொம்போன்னு வருது, ஒரு பொருள் வருது, அதை எடுத்து அடிக்கிறப்ப ரத்தமாகிறது. உமரதியெல்லாம் அந்த மேல தேய்ச்சிருதான். உமரதியெல்லாமே தெரிச்சோன்னு உமரதியெல்லாம் என்ன செஞ்சாங்க, சீனு சொல்லிட்டாங்களா, வெறுத்துட்டாங்களாம். ஒரு விபச்சாரி ரத்தம் ஏதனப்படுறதாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஓ உமரே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, அவள் பாவிதான், ஆனால் அவள் பாவம் செய்துவிட்டேன் என்று அவள் வடித்த கண்ணீர் இந்த மதினத்து தேசத்திற்கு கொடுத்தாலும், ஏன் இந்த உலகத்துக்கே கொடுத்தாலும் பத்தாது. அப்பயே அது என்ன உங்க மீதமாக இருக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் பயந்தால், அல்லாஹ் என்னை வெறுத்திடக்கூடாது, அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், நான் பாவிதான், ஆனால் அல்லாஹ் என்னை வெறுத்து விடக்கூடாது, அல்லாஹ் என்னை நேசிக்காமல் விட்டுவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை வெறுத்திடக்கூடாது என்று சொல்லிட்டு பயந்து அவள் அழுதாள். அவள் அழுத கண்ணீர் மதீனாவுக்கே பகிர்ந்து கொடுத்தாலும், இந்த முழு உலகத்திற்கே பகிர்ந்து கொடுத்தாலும் மீதமாக இருக்கும். அவ்வளவு கதறி கெஞ்சினாள். எதனால? அல்லாஹ் நேசித்ததனால், ரசூலை நேசித்ததனால். அதனால இன்னைக்கு அவங்க நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி பாடமாக திகழ்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடைய சுவை, அந்த சுவையை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த சுவையை சுவைத்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சுவையை முழுமையாக சுவைத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சுவனத்தினுடைய கனிகளாக
அலங்காரங்களாக மாறி போனார்கள். என் வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு புத்துணர்ச்சி மிக்கமான ஒரு முன் உதாரணமாக மாறி போனார்கள். ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியங்களை நினைத்து, அவன் தந்திருக்கிற நியமத்துகளை நினைத்து நாம் அனுதினமும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஐங்கால தொழுகையை தொழக்கூடிய பாக்கியம் நமக்கு வேண்டும். அந்த பாக்கியம் அவனை முழுமையாக சுஜூதுகள் செய்து தொழக்கூடிய பாக்கியம் வேண்டும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நேசிக்கக்கூடிய, அவனுடைய தூதுவரை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஈமானினுடைய சுவையை சுவைக்கக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்பாலிப்பானாக. யா அல்லாஹ், இது நாள் வரைக்கும் நீ தந்த எல்லா விதமான நியமத்திற்கும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக ஆகக்கூடிய பாக்கியத்தை தாரப்பே. இதுவரைக்கும் நீ தந்த எல்லா விதமான நற்கிரிகைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை மாற்றியுள்ளே. இவரும் காலங்களிலே ஆரோக்கியமாக சலாஹியத்துடன் சிகத்துடன் ஆஃபியத்துடன் வாழக்கூடிய வாழ்வை தாரப்பே என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து நம்மை ஆரோக்கியமாக வாழ செய்து அவனுக்கு பிடித்தமான மாந்தர்களாக, முஃமினாக, நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.